ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா மட்டன் கிரேவி, பூண்டு ரசம். அடுப்பில் சுட்ட பூண்டு ரசமும் மட்டன் கிரேவியும் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கணும் ரசத்துக்கு. தேவையான அளவுக்கு சால்ட்டு, மஞ்சத்தூள். இது ஒரு பக்கம் ஊறட்டும். அடுப்பில் நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும் பூண்டை. நெக்ஸ்ட்டு டொமேட்டோவை இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பூண்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுட்டு எடுத்துருக்கேன். இப்போ மிளகு, சீரகம், பூண்டு இது பண்ணுவோம்ல, சுட்டு எடுத்தோம்ல, அதை அம்மியில் போட்டு அரைச்சிருக்கேன். அம்மியில் எடுத்தது வீடியோ எடுக்க முடியல, நான் மட்டும்தான் இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளியை கை வச்சு நல்லா மூணு இதில் போட்டு கையிலே நல்லா பிசைஞ்சு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதில் கொத்தமல்லி தண்ணி ஊற்றி நல்லா தக்காளியை பிசைஞ்சு எடுத்து போட்டு அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ இதை இறக்கணுன்னே தாளிக்கிறத பார்ப்போம். இப்போ ரசம் தாளிச்சிடலாமா? எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு மட்டன் கிரேவி பண்ணிடலாமா? கடாயை வச்சு கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, எல்லாம் பெரிய சைஸ் வெங்காயம் 2 அரிஞ்சு போட்டு, தக்காளி 1, தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளி ஏன் 1 போடணும்னா ஸ்வீட்னஸ் ஆகிடும். மட்டனில் தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது, ஸ்வீட் ஆகிடுறதுனால ஒரு தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி இப்போ நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணோன்னா அடுத்தது குக்கர் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறது குக்கர் மட்டன் தூக்கி இப்போ இதில் போட போகிறோம். மட்டனை தூக்கி இப்போ இதில் போட்டாச்சு. மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் கோரியண்டர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெப்பர் போட்டு இறக்கணும். இங்கே பாருங்க கைஸ், போட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெப்பர் போட்டாச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாமா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா? ஒயிட் ரைஸ், பூண்டு ரசம், பூண்டு, அப்புறம் தக்காளி சுட்டு அடுப்பில் மம்மியில் அரைச்ச ரசம், மட்டன் கிரேவி. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் ஸ்பெஷல்.